சாப்பிடுறது வந்து நிஜமாவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நெறைய பேர் ஆன்லைன்ல வாங்கி ஆர்டர் பண்ணி நான் சாப்பிடுறேன்னு சொல்றாங்க. அது எவ்வளோ தூரத்துக்கு அவங்க வந்து அத நம்புறாங்கன்னே புரிய மாட்டேங்குது. அது என்ன கம்பெனி தெரியாது, என்ன பிராண்டுன்னு தெரியாது. கண்டிப்பா அது நெறைய வந்து ஃபேஸுக்கும், முடி வளர்றதுக்கும் தான் நெறைய நான் பார்த்துருக்கேன். நெறைய பேர் பண்றாங்க அது. அது என்னவா இருந்தாலும் போட்டு அப்ளை பண்றாங்க. அதுக்கப்புறம் அது என்ன நடந்தாலும் அதுக்கப்புறம் யார் பொறுப்பு சொல்லுங்க? அவங்க யாருமே பொறுப்பு கிடையாது. அவங்க பிசினஸ் பண்றதுக்கு அவங்க என்ன வேணா சொல்லுவாங்க. ஆனா நம்ம வந்து விழிப்புணர்வோட இருக்கணும். ஒரு சாதாரண ஒரு பிஸ்கட் பாக்கெட்லயே இது போட்டிருக்காங்க. நம்ம யார் பார்க்கணும்? ஒரு ரூ. 10 குடுக்குற பிஸ்கட்லயே நெறைய வந்து கெமிக்கல்ஸ் கலந்திருக்குன்னு சொல்றாங்க. அந்த பிஸ்கட் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மெமரி போயிடும். ஆனா அந்த பிஸ்கட் தான் நம்ம வாங்கி சாப்பிட்டு குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கெல்லாம் கூட கொண்டு போறாங்க. ஆனா அந்த பிஸ்கட்லயே போட்டிருக்குன்னு சொல்றாங்க. இப்போ அந்த பிஸ்கட் கவர்லயே பாருங்க இத்தனை பர்சன்ட்னு போட்டிருக்காங்க நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம் அப்படின்றாங்க. அந்த கலரை கூட்டுறதுக்காக ஒரு கெமிக்கல்ஸ் போடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் நம்ம அதெல்லாம் பார்க்கறதே இல்லை. அதனால பெற்றோர்கள் கூட கொஞ்சம் கவனமா இருக்கணும்ன்றது தான் என்னோட ஆதங்கம். கண்டிப்பா வந்து பெற்றோர்கள் தான் காரணம். எது நடந்தாலும் அவங்களுக்கு வந்து என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பாருங்க.